Hi guys, welcome to PV Breakings. இது உங்கள் கேம் டைம். இந்த கேம் ரொம்ப ஈஸியா எப்படி உருவாக்கணும்னு நாங்க இந்த வீடியோல சொல்ல போறோம். சோ வீடியோ ஓட்டாம ஃபுல்லா பாருங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க போன வீடியோல போட்டிருந்த பால் பவுன்ஸ் கேம் அதை எப்படி உருவாக்கணும்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க அந்த கேம் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ஆமா, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அவ்வளவு முக்கியமான விஷயம்? இந்த ஆப்பை நீங்களும் எப்படி யூஸ் பண்றது, இந்த ஆப் எப்படி உங்களுக்கு கிடைக்க போடுன்றத பத்தி தான் பேச போறோம். சோ முதல்ல இந்த ஆப் ரெண்டு வழி இருக்கு. நீங்க அதை ஆன்லைன்லயும் விளையாடலாம், இல்ல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சோ முதல்ல ஆன்லைனுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும். நான் இப்போ காட்டுறது உங்களுக்கு ஆப், இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது ஆன்லைன். அதே எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். அதுல நீங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா விண்டோஸ்க்கு டைரக்ட் டவுன்லோட், மேக்கு டைரக்ட் டவுன்லோட், எல்லாத்துக்கும் டைரக்ட் டவுன்லோட்ஸ் இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்க டைரக்ட் டவுன்லோட் பண்ணி அந்த செட்டப் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனா ஆப் கிடைச்சிடும். இல்ல டவுன்லோட் பண்ணாமே பாக்குறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆன்லைன்லயே இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க இப்போ ஆஃப்லைன்ல தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பால் பவுன்ஸ் கேம் அது இப்போ எப்படி உருவாக்கணும்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பூனைய நம்மளோட கேம் தூக்கில, நம்ம கேமுக்கு நம்மளுக்கு பூனை தேவை இல்லை. அங்க ரெண்டு டெலிட் பட்டன் உடனே அது டெலிட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வேற எது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா நிறைய வழிகள் இங்க இருக்கு. ஸோ நீங்க இந்த இதுக்கிட்ட எடுத்துட்டு போன உடனே அது சூஸ் ஸ்ப்ரைட். ஸோ அதுல நீங்க அப்லோட் ஸ்ப்ரைட் அதை தொட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் இந்த இடத்துல அப்ளை ஆகும். நீங்களே இமேஜஸ் கூகுள்ல டவுன்லோட் பண்ணி அதை போட்டு கூட வச்சுக்கலாம். இல்ல இதுலயே நான் நிறைய இமேஜஸ் இருக்கு. நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க போய் அப்படியே கிளிக் பண்ணாலும் அதுக்கு போயிடும். அப்படி இல்லாட்டி சர்ச் அதுக்கு கொடுத்தாலும் இங்க போயிடும். ஸோ நம்மளுக்கு தெரியும் பால் பவுன்ஸ் கேம்னாலே பால் இருக்கணும். ஸோ முதல்ல நம்ம பாலை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பால் வந்தாச்சு, பால் இங்க வந்துச்சு. இதுதான் கேம் டைப். நம்ம பால் எங்க வேணா இழுத்து வச்சுக்கலாம். அதே டைம்ல இழுக்க நீங்க இந்த இடத்துலயும் பார்க்கலாம். அதோட பொசிஷன் இங்கேயும் காட்டும், பொசிஷன் இங்கேயும் மாறும். அதாவது இந்த ஸ்கிரீன்ல பொசிஷன் மாற அது இந்த இடத்துலயும் நம்மளுக்கு காட்டும், இந்த இடத்துலயும் காட்டும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. ஸோ பால் பண்ணியாச்சு. முதல்ல பேக்ரவுண்டும் நம்ம வச்சாகணும். அதுக்கு முன்னாடி அந்த காஸ்டியூம்ஸ் பத்தி சொல்லிடுறேன். இந்த பாலை நீங்க கிளிக் பண்ணிட்டு அதோட காஸ்டியூம்ஸ் போனீங்கன்னா இந்த பால் கிட்டின கலர் இருக்கு. இதே நீங்க இன்னும் கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். புல்லுக்கு போய் பார்த்த கலர் எடுத்து கலர் ஸ்லைடா பெயிண்ட் அடிக்கணும்னா அடிக்கலாம். பார்த்து நிறைய கலர்ஸ் வந்தது. நேரா இந்த மாதிரி இந்த பக்கெட் டூல வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு 5 போடும். நம்ம சூஸ் பண்ற கலர்லயே நிக்கும். ஓகே, முதல்ல பால் ஸ்ப்ரைட் எடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தேவை. ஸோ முதல்ல பேக்ரவுண்ட் அதே இருக்கும். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். சூஸ் அ பேக்ரவுண்ட். இது ஸ்ப்ரைட், இது பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட்ல இதுல கூட அப்லோட் பண்ணிக்கலாம். புதுசா பெயிண்ட்னு இருக்கு. ஸோ நீங்களே ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து உருவாக்கிக்கலாம். எப்படின்னா ப்ரஷ் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களே ஒரு பேக்ரவுண்ட் உருவாக்கிக்கலாம். அது அவங்க கேம் ஸ்கிரீன்ல அப்ளை ஒரு சும்மா உருவாக்கணும்னா அப்படி உருவாக்கிக்கலாம். லைன் டூல் இருக்கு. உங்களுக்கு நல்ல ப்ரொஃபஷனல் லைன்ஸ் வேணும்னா உங்களுக்கு தப்பா அழிக்கணும்னா கண்ட்ரோல் இஸ் அண்டுக்கு. நம்ம இப்போ புதுசா ஒன்றும் நம்மளே உருவாக்க போறது இல்லை. இருக்க இடத்துல இருந்தே ஒரு நல்ல பேக்ரவுண்ட் எடுத்து போட போறோம். ஸோ இங்க இத்தனை பேக்ரவுண்ட் இருக்கு.
இல்ல நாங்க அந்த வீடியோல யூஸ் பண்ணிட்டு இருந்த நியான் டனல் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த கேமுக்கு. இதுக்கு வேற போட வேண்டாம், அடேட போட்டுருவோம். ஆனா வின்னிங்காக இது நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ நம்ம ஒரு கிளிக் பண்ணோடனே அது இப்படி வந்துடும். ஸ்பேஸ் மாதிரியே கொண்டு வந்துடும். ஸோ முதல்ல இந்த பால் இது நம்ம எங்க வைக்கணும், கரெக்டா கேம் ஆரம்பிக்கும் போது பால் எங்க இருக்கணும் அந்த மாதிரி நீங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு இடத்துல வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கோடிங்க்கு ஆரம்பிக்கலாம். ஒன்னொன்னே நாங்க பிளாக்ஸ்ன்னு இதுல சொல்றாங்க. மொத்தமா இவ்வளவு கண்ட்ரோல்ஸ் அது இதுன்னு இருக்கு. ஸோ நம்ம ஆரம்பிச்சோடனே முதல்ல பால்ல செலக்ட் பண்ணிக்கணும். வென் பிளாக் கிளிக் அதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஜூம் கூட பண்ணிக்கலாம். வென் பிளாக் கிளிக் இது என்ன விஷயத்த சொல்ல வருதுன்னா பிளாக் கிளிக் இது அமுக்குன அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கணும்ன்ற மாதிரி அது சொல்லுது. ஸோ வென் பிளாக் கிளிக் பாலுக்கு நெக்ஸ்ட் நான் போட போறது பாயிண்ட் இன் டைரக்ஷன் 45 டிகிரி. ஸோ பிளாக் ஆகுறோடனே பால் 45 டிகிரி திருப்பணுன்ற மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி பால் இந்த இடத்துல ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோ டு எக்ஸ் அண்ட் ஒய் அது நம்ம பாலை வைக்க வைக்க ஆட்டோமேட்டிக்கா மாறும். இந்த இடத்துல இருக்க நம்பருக்கும் அந்த இடத்துல இருக்க நம்பருக்கும் மாறும். ஸோ நம்மளுக்கு பால் எங்க இருக்கணும்னு ஸ்டார்டிங்ல இப்படி முடிவு பண்ணி வச்சுட்டு கோ டு எக்ஸ் தூக்கி ஃபர்ஸ்ட்ல வச்சிடலாம். ஸோ இது அமுக்குனீங்கன்னா பால் இப்போ எங்க இருந்தாலும் சரி, பால் நான் இப்போ வேற எங்கேயோ வைக்கிறேன், நான் கோ டு எக்ஸ் இந்த நம்பர் இங்க வச்சோடனே மாறாது. பிளாக் அமுக்குனோடனே கோ டு எக்ஸ் 310. ஸோ அந்த இடத்துக்கு பால் போயிடும். அதுக்கப்புறம் பாயிண்ட் இன் டைரக்ஷன் 45 டிகிரி. நெக்ஸ்ட் பிளாக் அமுக்குன பொருள் தான் நெக்ஸ்ட் ஃபார் அவர். இதுக்கப்புறம் ஃபார் அவரா இது நடந்துகிட்டே இருக்கணும். என்னதுன்னா அதே மோஷன்ல மூவ் பால் ஒரே இடத்துல இருக்க வேணாம், நம்மளுக்கு அங்க எங்க ஆடணும். ஸோ அங்க நான் கேம் உருவாக்கும் போது 15 ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன். இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே 15 கொடுக்கலாம். ஸோ இங்க பாருங்க முதல்ல. ஸோ பால் 15 ஸ்டெப்ஸுக்கு 45 டிகிரி சைடு போயிருச்சு. மறுபடியும் 45 டிகிரி போயிட்டே இருக்கு. ரிட்டர்ன் எப்படி இந்த பக்கம் வரும்? ஸோ 45 டிகிரிக்கு போயிட்டே இருக்கு. பிளாக் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து அப்புறம் 45 டிகிரிக்கு போயிட்டே இருக்கு. பிளாக் முன்னாடி வந்து போயிட்டே இருக்கு. பண்ண வேண்டாம், அது ரிட்டர்ன் வரணும். ஸோ அதுக்கும் இங்க ஒண்ணு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் மோஷன்ல இருந்தே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் அதே இது கீழே இங்க இருந்து இழுத்துட்டு வந்துட்டு எடுத்து போனீங்களா அது ஒரு வழியை உருவாக்குது. வச்சிங்கன்னா இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் அதாவது பால் எங்க இருக்கு எட்ஜில் வந்துச்சுன்னா அதாவது கார்னருக்கு வந்துச்சுன்னா பவுன்ஸ் ஆகுன்ற மாதிரி. ஸோ பாருங்க அது அங்க இங்க பவுன்ஸ் ஆகி போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ணிட்டு இதை முதல்ல அப்படியே எடுத்துடலாம். அதாவது பாலை கரெக்ட் பொசிஷன்ல நிக்க வைக்கலான்னு சும்மா நிக்க வச்சுட்டு ஓகே பால் அப்படி நிற்கும். எஜிக்கு போனா பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறது பேடல். பேடல் நீங்க பால் தான் வைக்கணும்னு இல்லை, எடை வேணா வைக்கலாம். ஒரு பால் பவுன்ஸ் தான் வைக்கணும்னு கிடையாது. ஒரு ஆட்டை அங்க இங்க பவுன்ஸ் ஆகி பறக்கிற மாதிரியும் ஒரு ஆள் நண்டு போது மாதிரி எப்படி வேணா வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஆட் பண்ண போட்டு இந்த பேடில் தான். ஸோ இதை நம்ம கீழே வைக்கலாம். அதாவது பால் பவுன்ஸ் ஆகணும்ல, இல்லை பட்டோனே அது பவுன்ஸ் ஆகி வேற இடத்துக்கு போகணுன்ற மாதிரி. ஸோ பேடில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல வச்சிடுறேன். ஸோ இந்த இடத்த வைக்கிறேன். இப்போ பேடலுக்கான இது பாலுக்கான கோடிங், பேடலுக்கான கோடிங் இப்போ நம்ம போட போறோம். ஓகே, இதுக்கு நீங்க பேரு கூட இங்கேயே மாத்திக்கணும். இது பேடல் வேண்டாம், ஒரு போர்டுன்னு இருக்கணும்னா போர்டுன்னு டைப் பண்ணி என்டர் அமைக்கலாம். அதே இந்த சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, குட்டி ஆகணுமா, சைஸ்ல போய் 15 கொடுங்க, குட்டி ஆயிரும். இல்ல 200 கொடுங்க, இன்னும் பெருசாக்க முடியும். எவ்வளவு என்ன வேணா இதுல நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட் சைஸ் 100ல வைக்கலாம்.
ஆனா கொஞ்சம் குட்டியாக்க மாட்டேங்கிறனால ஒரு 150 125 இருந்தால ரெண்டு சைஸ்ல வைக்க போறேன். இப்போ நம்ம பேடலுக்கான கோடிங் போட போறோம். பேடல் நம்மளுக்கு வேண்டிய இடத்துல வச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட் பேடலுக்கான கோடிங் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ஸ்ல போய் கிளிக் அதை வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம போட போறது ஃபார் எவர் பிளாக் ஆஃப் பண்ணே பேடலுக்கு ஃபார் எவர் ஓ அதான் செட் எக்ஸ். ஸோ இங்க இருந்து இப்படி போறதா எக்ஸ் இருக்கட்டுல இருந்து லெஃப்ட் டு ரைட் தான் எக்ஸ் பாருங்க. லெஃப்ட்ல போக போக மைனஸ் போகும். மைனஸ் 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 0 இதுக்கு மேல பிளஸ்ல போகும் எக்ஸ். அது இங்கே உங்களுக்கு போடும் லெஃப்ட் டு ரைட் தான் எக்ஸ். அப்படியே அப் டு டவுன் தான் ஒய். ஸோ இது நடுவு பகுதிக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸையும் ஒய்யும் நம்ம சிங்க் பண்ணி ஆகணும். அதை நம்ம இங்கே ஆனா போட்டுடலாம் 0 0 கரெக்டா சிங்க் ஆயிடும். கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு இப்படி போடலாம். இல்ல நம்மளே இந்த இடத்துல வேற மாதிரி போடலாம். 15 15 150 15க்கு போ 15 15க்கு போ அப்படின்னா அது ஒரு இடத்துக்கு போகும் 200 அங்க பேர். ஆனா நம்மளே அதை டிராக் பண்ணி எங்க வைக்கணும்னு அதை வச்சுக்கலாம். ஃபார்எவர் செட் எக்ஸ் அதாவது அதே மோஷன்ல செட் எக்ஸ் டு 5 அதாவது எக்ஸை மட்டும் இதுல நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். தள்ளி வச்சிடுறேன். வென் பிளாக் கிளிக்டு செட் எக்ஸ் டு 5 அதாவது இது இப்போ எக்ஸ் 5 போய் நின்னுடும். ஆனா பால் அதுல பட்டு வேற இடத்துக்கு பவுன்ஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவை இது செட் எக்ஸ் டு 5 இருக்கு. நம்ம மவுஸ் ஆட்டாட்டா அது மவுஸ் கூடயே வரணும். ஸோ செட் எக்ஸ் டு 5 இருக்கிறது பதிலா நம்ம மவுஸ் எக்ஸ்ன்னு வைக்க போறோம். மவுஸை நம்ம எக்ஸா யூஸ் பண்ண போறோம். ஸோ அது சென்சிங்ல இருக்கும் மவுஸ் எக்ஸ். அது தூக்கி இந்த 5க்கு மேலே நீங்க போட்டீங்கன்னா இப்படி வந்துடும் செட் எக்ஸ் டு மவுஸ் எக்ஸ். இப்போ பிளாக்ல பாத்தீங்கன்னா நீங்க மவுஸ் எங்க ஆட்டுறீங்களோ அந்த இடத்துக்கு ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பாத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆட்ட மவுஸ் கூடிய அந்த போர்டும் வரும். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த ஸ்கிரீன் ரொம்ப பெருசா கூட்டி ஆகணும்னா இப்படி வச்சுக்கலாம். நம்மளுக்கு கோடிங்ல பெரிய வேலை இருந்துச்சுன்னா இப்படிக்கு நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஸோ வென் பிளாக் கிளிக்டு செட் எக்ஸ் டு மவுஸ் எக்ஸ் மவுஸ் போற இடத்துக்கே அதுவும் வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் பாலுக்கு போய்க்கலாம். பால் ஆடிட்டே இருக்கு. கீழே பார்த்தா நம்ம அது அந்த போர்டுல பட்டுச்சுன்னா உடனே அது முதல்ல கீழே பட்டதுக்கு முன்னாடி இது பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி கொஞ்சம் இந்த பக்கம் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பால் வந்து இந்த போர்டுல பட்டுச்சுன்னா திரும்பி மேல பவுன்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு பக்கத்துலயே இன்னொரு வென் பிளாக் கிளிக் வைக்க போறோம். பிளாக் அப்படின்னா இதுவும் நடக்கணும் இன்னொன்னும் நடக்கணும். அது என்ன வென் பிளாக் கிளிக் நேரா இப்ப நம்ம ஃபார்எவருக்கு போறோம். ஃபார்எவர் சென்சிங்ல இஃப் டச்சிங்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இஃப் டச்சிங் இங்க இருக்கு முதல்லயே இருக்கு. சென்சிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுவும் உள்ள இருக்கு. ஆனா அது அங்க வைக்க முடியாது. இஃப் டச்சிங் நான் கேட்டேன். ஸோ கண்ட்ரோல்ஸ்ல இஃப் நம்ம போட்டுக்கலாம். ஃபார்எவர்ல இஃப் இஃப் அப்புறம் டச்சிங் அந்த இதுக்குள்ள நான் போட்டிருக்கேன். எங்க போட்டேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இதை நீங்க எடுத்துட்டு நேரா அதை தொட்டு டெலீட் அமுக்குனா லோன் டெலீட் ஆகும். இல்ல இங்க வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போய் இங்க போட்டாலும் அப்படியே டெலீட் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணீங்கன்னா வென் பிளாக் கிளிக் ஃபார்எவர் இஃப் டச்சிங் அப்புறம் அதுலயே நீங்க அமுக்குனீங்கன்னா போர்டு நம்ம போர்டுன்னு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ போர்டை டச் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணும் டச்சிங் போர்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா மோஷன் டர்ன் டு 180 degrees. அது மட்டும் இல்லாம என்ன போட்டுக்கன்னா when flag clicked forever if touching board then turn right curve 180 degrees. செக் பண்ணி பாருங்க. ஸோ அது ரைட் சைடு 180 degreesக்கு போடு. ஆனா நம்ம ஓகே இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி இந்த மூவ் 15 ஸ்டெப்ஸ் இது நான் இங்க இருந்து அப்படியே டாப்பை தொட்டா எடுத்துடலாம். நம்ம மேல இருக்கிறத தொட்டோம்னா அது கீழே எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதே லாஸ்ட் ஸ்டெப்னா லாஸ்ட் மட்டும் வரும்.
இந்த மூவ் 15 ஸ்டெப்ஸ் எடுத்து ரைட் கிளிக் பண்ணா டூப்ளிகேட் ஒரு ஆப்ஷன். டூப்ளிகேட் வச்சுக்கிறேன். திருப்பி இதை தூக்கி உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இந்த மூவ் 16 ஸ்டெப்ஸ்ல இருந்து இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் எடுத்து உள்ள போட்டுக்கிறேன். இதை தூக்கி இங்க வச்சிடுறேன். அப்படிதான் பண்ணணும்னு இல்லை, ஆனாலும் தூக்கி இங்கேயே போட்டுட்டு டூப்ளிகேட்டே பண்ணாம நேரடியா நீங்க வந்து மூவ் 15 ஸ்டெப்ஸ் இங்க என்ன மூவ் எடுத்து அந்த 15 போட்டுக்கலாம். அது மாதிரி டக்கு டக்குன்னு நடந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஆடாவும் இருக்கும். இங்க பட்டோனே போகும். ஆனா அதோட அவ்வளோ ஆடா இருக்காது. ஆனா கொஞ்சம் ஸ்லோ பண்றதுக்கு இது வேணா பண்ணலாம், பண்ணாட்டியும் போலாம். ஸோ வெயிட் இது கீழே போட்டு 0.5 செகண்ட். அதாவது when flag clicked forever if touching board turn 180 degrees move 15 steps wait 0.5 seconds. ஸோ அந்த வெயிட் அவ்வளோ இருக்கும். சின்ன ஒரு வெயிட் கேப் கொடுக்கும். அதே ஒரு வெயிட் 2 செகண்ட்ஸ்ன்ற மாதிரி கொடுத்தோம்னா இந்த வாட்டி நம்மளால அந்த போர்டை யூஸ் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் இந்த போர்டோட பவர் வேஸ்டா போயிடும். அந்த மாதிரி தான். ஸோ இந்த வெயிட் 0.5 போட்டாலும் போடலாம், இல்லாட்டி இது தேவையும் இல்லை. இது இல்லாம கூட இந்த ட்ரிக் கரெக்டாடா வேலை செய்யும். ஓகே, இப்போ மாதிரி கீழே பட்டா அவுட் ஆகும். இப்போ கீழே பட்டா இந்த இடத்துல பட்டா அவுட் ஆகணும். அதுக்கு நம்ம இன்னொரு ஸ்ப்ரைட் ஆட் பண்ண போறோம். அது ஒரு லைன். ஸோ ஒரு லைன் பெருசா இங்க வந்து நின்னுருச்சு. இதை கரெக்டா எடுத்துட்டு போய் கீழே வைக்கிறேன். கீழே என்னமோ ரெட் கலர் லைன் இருந்துச்சு, நீங்களோட பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தெரியுதுன்னு உங்க லைன் குட்டியா இருக்குன்னா உங்க லைன் சைஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நீங்களே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைன் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ லைன் கரெக்டா கீழே வந்துருச்சு. நம்மளுக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் இறக்கணும்னாலும் இறக்கிக்கலாம். ஓகே, லைன் கரெக்டான இடத்துல வச்சு இப்போ லைனுக்கான கோடிங் என்ன பண்ண போறோம்னா எப்பவும் போல லைனுக்கான கோடிங்லயும் வென் ஃபிளாக் கிளிக்டு மோட்ல வரும். அது என்ன பண்ணாலும் அந்த வென் ஃபிளாக் கிளிக்ஸ் போட வச்சிடணும். நெக்ஸ்ட் ஃபாரெவர் வென் ஃபிளாக் கிளிக்டு அப்புறம் ஃபுல் டைம் இது நடந்துகிட்டே இருக்கணும். என்னதுன்னா இஃப் ஃபாரெவர் என்ன நடக்கும், ஃபிளாக் கிளிக் பண்ண அப்புறம் ஃபாரெவர் எல்லா ஃபுல் டைமும் என்ன நடக்கணும்னா டச்சிங் இந்த லைன்ல டச் ஆகணும். என்னது பால். இந்த லைன்ல பால் டச் ஆச்சுன்னா தென் லைன்ல பால் டச் ஆச்சுன்னா உடனே ஸ்டாப் ஆல் கொடுத்தாகணும். அது கண்ட்ரோல்ஸ்ல இருக்கு ஸ்டாப் ஆல். ஸோ நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம மவுஸ் ஆட்டி விளாண்டுக்கலாம். ஒருவேளை அதுல லைன்ல பட்டுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு கேம் ஆட்டோமேட்டிக்கா. என்ன மூவ்மெண்ட் இருக்காது. மறுபடியும் பிளாக் ஆக்கி ரீகேம் போட்டுக்கணும். ஸோ இப்படிதான் விளாடணும். விட்டுச்சுன்னா உடனே அது கீழே போயிடும், உடனே ஸ்டாப் ஆயிடும். ஆனா நீங்க பாட்ட வரைக்கும் எப்படி இருக்கும்னா இதை பார்த்தோன்னே யூ லாஸ்ட் யூ வின் இந்த ஸ்கிரீன்ஸுக்கு எல்லாம் அது போயிருக்கும். கேம் ஓவர் அந்த ஸ்கிரீன்ஸ்க்கு எல்லாம் அது போயிருக்கும். அது எப்படின்னு பார்க்க முன்னாடி நான் ஸ்கோர்னு ஒண்ணு வச்சிருந்தேன். அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். அது என்னன்னா அதையும் நான் பாலோட ஸ்கிரிப்ட்ல போயிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ்குள்ள போய் பார்க்கலாம். வேரியபிள்ல முதல்ல ஒரு வேரியபிள் உருவாக்கணும். ஃபார் ஆல் ஸ்ப்ரைட்ஸ் இதுக்கு நம்ம என்ன வேணா கொடுக்கலாம். ஆனா நான் இப்ப கொடுக்க SCORE ஸ்கோர். இந்த ஸ்கோர் நான் டிக் பண்ணியிருந்தேன்னா ஸ்கோர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ நான் இதை ஸ்லைடர்னு வச்சா ஸ்கோர் ஏற ஏற அது இப்படியும் காட்டும். அப்படி இல்லாட்டி லார்ஜ் ரீட் அவுட் 0 வெறும் ஸ்கோர்லாம் எதுவும் காட்ட வேணாம், நம்பர் மட்டும் காட்டினா போதும். இந்த இடத்துல வைக்கணும். நம்ம இப்படி பண்ணிடலாம். இல்லை நார்மல் ரீட் அவுட் ஸ்கோர். ஓகே, ஸ்கோர்னு இருக்கட்டும். ஸோ பாலோட இதில் வேரியபிள்ஸ்ல முதல்ல நம்ம ஸ்கோர் உருவாக்கிட்டோம். நெக்ஸ்ட்
எப்பவும் போல இன்னொன்னு நான் தனியா உருவாக்க போறேன். அதுக்கு when flag clicked when flag clicked இப்போ நான் forever. forever தான் இருக்கு. Okay, forever if touching இந்த இடத்துல நீ இதை மட்டும் எடுத்துதான் பண்ணணும் இல்லை, அங்க வச்ச ரைட் கிளிக் டூப்ளிகேட், அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்தாச்சு. இங்க if போயிடலாம். touching board if touching board turn இது இந்த ஸ்கிரிப்டை நான் போட்டிருக்கோம். ஆனா இதுவே தேவையில்லை, இது இன்னும் ஈஸியா முடிக்கிறதுக்கு இதுலயே நான் போட்டுருவேன். போர்டு டச் பண்ணிச்சுன்னா முதல்ல டேர்ன் இது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே செட், இது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே set நம்ம ஸ்கோரை 1 பண்ணிடணும். இல்ல தொட்ட உடனே செட் ஸ்கோர் டு 1 அந்த மாதிரி நம்ம போட்டாகணும். ஸோ இப்போ செட் ஸ்கோர் ஸோ நம்ம இந்த வேரியபிள்ஸ்ல இருந்து எடுக்க போறோம். வேரியபிள்ஸ்லயே நம்ம ஸ்கோர் உருவாக்கணும். அதுலயே செட் இங்க இருக்கும். ஆமா, செட் இது இருக்கட்டும். அதே மாதிரி சேஞ்ச் நான் யூஸ் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ when flag clicked forever if touching board then change score to 1. சேஞ்ச் ஸ்கோர் பை 1, அதாவது ஒரு வாட்டி தொட 1 ஏறிக்கிட்டே இருக்கும். 1 2 3 அதே விட்டுருச்சுன்னா உடனே அது அவுட் ஆயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் விஷயம், இப்போ நீங்க 4ல இருக்கு மறுபடியும் ஃபிளாக் ஆகுனா மறுபடியும் 4லயே கண்டினியூ ஆகுது. அப்படி பண்ணக்கூடாது. ரீகேம்னா ரீகேமா தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த செட் இருக்கு. ஸோ இதுக்கு நான் தனியா ஒன்று உருவாக்க விரும்புறேன். when flag clicked set score to 0. ஸோ ஃபிளாக் அமுக்குன உடனே ஸ்கோர் 0வா மாறிடும். இப்போ ஸோ இதுதான் நார்மல். அவள்தான் இதை நான் உங்களுக்கு விளையாட்டு காட்டுறேன் பாருங்க. செட் 1 2 3 அந்த மாதிரி நம்ம அவுட் ஆனோம்னா ஸ்டாப் ஆல் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். நியூ கேம் போட்டா 0ல இருந்தே ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வேற ஒண்ணு காட்டுறேன். நான் என்ன காட்ட போறேன்னா, அவுட் ஆயிட்டீங்கன்னா நார்மலா ஸ்டாப் ஆளுக்கு வெறும் ஸ்டாப்பா இருக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் சேஞ்ச் மாதிரி நடக்கணும். இல்லாட்டி வெறும் கேம் ஓவர் அப்படின்னாலும் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜ் தட்டுங்க. அதுக்கு ஸ்டேஜ் கோடிங் எல்லாம் போட வேண்டாம். பாலுக்கு நான் நிறைய ஷேப்ஸ் இருக்குன்ற மாதிரி காமிச்சேன். அதே மாதிரி ஸ்டேஜுக்கும் நம்மளால நிறைய விஷயத்த பண்ண முடியும். ஸோ 2 இருக்கு, ஒன்று டெலீட் பண்ணிடலாம். இல்லை நம்ம எடுத்த ஸ்டேஜ் அந்த பேக்ரவுண்ட் அதே ரைட் கிளிக் பண்ணி இதையும் நம்மளால டூப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ 2 ஸ்டேஜ் இருக்கு. இந்த ஸ்டேஜை நான் என்னன்னு கொடுக்க போறேன்னா மெயின் ஸ்கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் இதை லாஸ்ட் ஸ்கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொன்னு பண்ணி அட வின்னிங் ஸ்கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மெயின் ஸ்கிரீன் அது நார்மலா இருக்கணும். லாஸ்ட் ஸ்கிரீன்ல வெறும் கேம் ஓவர் அப்படின்னா எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த இதுக்கு போய் GAME அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கலாம். கேம் OVER அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் அழகா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இங்க அழிச்சுக்கிட்டே வராது, உங்களுக்கு தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அழகா வேணும்னு நினைச்சீங்கன்னா டெக்ஸ்ட் இங்கே இருக்கு. உங்களுக்கு வேண்டிய மோட் ஆஃப் டெக்ஸ்ட் குறையில நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்மளுக்கு வேண்டிய மாதிரி மோட் ஒரு மார்க்கர், அப்புறம் ஒரு இடத்துல டைப் பண்ணி ஒரு இடத்துல தொட்டு கேம் ஓவர்
VR over. ஸோ நம்மளுக்கு இன்னும் பெருசா வேணும். இப்போ நம்ம இங்க பிடிச்சி இவ்வளோ பெருசுன்னா நடுவுல பிடிச்சி இருக்கும். டக்குன்னு இல்ல பிடிச்சி இருந்துட்டா மறுபடியும் இப்படி பெருசாயிரும். நடுவுல நல்லாடா இருக்கும். கேம் ஓவர். இப்படி இருக்கும். லாஸ் ஸ்கிரீன். அப்புறம் வின்னிங் ஸ்கிரீனுக்கு அதே டெக்ஸ்ட்ல போய் you won. அது நம்மளுக்கு You won. இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னா ஸோ முதல்ல இந்த டாட்டர் லைன்ஸ் ஒரு தட்டினீங்கன்னா இப்படி வரும். அப்புறம் நீங்க எவ்வளவு பெருசா வேணா இட்டுக்கலாம். கலர் மாட்டணும்னு சொன்னீங்கன்னா அது கூட இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கலர் கூட ஒரு ப்ளூ கலரா நீங்க வைக்கணும்னா ஒரு ப்ளூ அது பேக்ரவுண்ட் செட் ஆகுற மாதிரி இருக்குது. டார்க் கிரீன் கிரீனே இதுக்கு செட் ஆகும். எனக்கு தோன்றது கிரீன். உங்களுக்கு வேற கலர் தோணுச்சுன்னா அதை கூட நீங்க வைக்கலாம். ஆனா பேக்ரவுண்ட் ஏத்த மாதிரி வச்சா கொஞ்சம் அழகாவும். ஸோ யூ வான் இதை நீங்க இப்படி வைக்கலாம். இல்லாட்டி யூ தனியா ஒன் தனியா டக்குனு தனித்தனியா வச்சு யூ இங்கேயும் ஒன்னு கீழேயும் நீங்க வைக்கலாம். இப்படி வேணா வைக்கலாம். ஸோ இப்படி இருந்தா அப்புறம் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கிரீன்ல இருந்துச்சுன்னா ஃபுல் டைம் அப்படி இருந்துடக்கூடாது நம்மளுக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா பாலோட கோடிங்ல போய் இன்னொன்னு வைக்க போறேன். when black clicked look அதுல switch background next backdrop எல்லாம் இருக்கு. சேஞ்ச் கலர் எஃபெக்ட் இதுக்கு நம்மளே ஒரு கலர் எஃபெக்ட் கூட கொடுக்கலாம். சரி நீங்க சும்மா தொட்டு பாட்டாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு கலர் எஃபெக்ட் எப்படி நடக்கும். நான் இப்படி எடுத்து போட்டுறேன். இங்க வச்சே உங்களுக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க கலர் எஃபெக்ட் வித்தியாசமான எல்லா கலர்ஸையும் அது உங்களுக்கு காட்டும். இப்போ நான் என்ன பண்றேன்னா நார்மல் கலர் எஃபெக்டான எல்லோ பாலுக்கே நான் மாறுறேன். ஆனா மாற முடியல. ஏன்னா இந்த பாலே நம்ம பிங்க் கலர் மாட்டி மாட்டி வச்சிருக்கோம். செலக்ஷன் டூல் செலக்ட் பால் எல்லோ. ஓகே இதன் மூலமா என்ன நடக்கும்னா இங்க நான் மறுபடியும் சேஞ்ச் கலர் எஃபெக்ட் கொடுக்கும்போது பால் வரும். ஸோ பால் வந்தாச்சு. ஒரு பால் இங்க வரும்னு நம்ம கொடுத்துட்டு ஆனா யூ ஒன்ல அதை நான் இப்போ சரி பண்றேன். when flag clicked set இந்த செட் இல்ல இந்த செட் switch backdrop to main screen. So when flag clicked switch backdrop to main screen. So main screen இப்போ அவுட் ஆகலாம். அவுட் ஆனா யூ லாஸ்ட் ஸ்கிரீனுக்கு போகணும். ஸோ அவுட்டிங்கான கோடிங் எங்க இருக்கு லைன்ல இருக்கு. ஸோ இங்க when flag clicked forever if touching ball இந்த லைன் பால்ல டச் ஆச்சுன்னா ஸ்டாப் ஆல். அதுக்கப்புறம் switch backdrop ஸ்டாப் பண்ண முன்னாடியா இல்ல ஸ்டாப் பண்ண அப்புறமே இது நடக்கணும். ஆனா இது லாஸ்ட் தடவை வச்சு ஆகணும் வேற வழி இல்லை. ஸோ நான் இதை இப்படிதான் வைக்கணும். switch backdrop to லாஸ்ட் தானே ஸோ லாஸ்ட் ஸ்கிரீன் அது மட்டும் இப்போ நம்ம லாஸ்ட் ஸோ வின்னிங் ஸ்கிரீன் நம்ம பார்க்கலாம். இப்போ அவுட் ஆனீங்கன்னா உடனே கேம் ஓவர் ஸ்கிரீனுக்கு வரும். ப்ளே பண்ணீங்கன்னா மறுபடியும் நம்ம மெயின் ஸ்கிரீனுக்கு வந்துடும். ஸோ when flag click switch backdrop to main screen switch backdrop to last screen and stop all. ஸோ ஸ்டாப் ஆலும் ஆயிருக்கு. ஓகே இப்போ எப்படி வின் ஆகுறது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வின் ஆகணும்னா பக்கத்துல இன்னொரு பெரிய கோடி மாடி நாங்க அந்த கேம்ல என்ன வச்சிருந்தோம்னா 25 எடுத்தா வின் ஆகணும்ன்ற மாதிரி. ஸோ when flag clicked அதுக்கப்புறம் if when flag clicked forever போட மறந்துடக்கூடாது. forever if when flag clicked ஜூம் பண்ணிக்கலாம். when flag clicked forever if வேரியபிள்ஸ்ல இந்த ஸ்கோரையே நம்மளால இழுக்க முடியும்.
ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஆபரேஷன்ஸ்ல போய் ஈக்குவல் டு ஆபரேஷன் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தூக்கி இங்க போடுறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கோர் எடுத்து இதுக்குள்ள போடுறேன். ஸோ வென் flag click forever if score is equal to 50 then நான் உங்களுக்கு 50 போட வேண்டாம், இப்ப 5 போடலாம். ஸோ வென் flag click forever if score is equal to 5 then switch backdrop to winning screen. ஸோ இதை நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லா ஓரளவுக்கு உருவாக்கிட்டோம். அவுட் ஆனோடனே கேம் ஓவர் ஸ்க்ரீன், நியூ கேம் ஆரம்பிச்சோடனே இப்படி வரும். ஸோ 5 எடுத்தா the background will get to you 1. ஆனா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. 7 8 9 10 யார் இத நிறுத்துவா? ஆனா you 1 அப்புறம் you 1ல இருந்து டக்குனு வின் அவுட் ஆயிடும். ஆமா. So when flag click switch backdrop to winning screen, அதே டைம்ல ஸ்டாப் ஆன். ஸ்டாப் ஆன் ஆயிடும். ஸோ இன்னும் அடி பார்க்கலாம். ஓ you won and stop down. stop all it எல்லாமே stop. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 1 நீங்க வேற ஒன்னு பாத்துருப்பீங்க. என்னன்னா 25 25 எடுக்க வச்சிருந்தேன். ஒரு 5 ஸ்கோர் ஆகி முடிய பாலோட கலர் மாறிடுச்சு. ஒரு கலரா. சோ அதை எப்படி வைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். சோ எப்பவும் போல when flag click forever if எல்லாம் இங்க இருக்க அதேதான் ஸோ நம்ம இதை மொத்தமா அப்படியே தூக்கி போய் டெலீட் பண்ணிட்டு இங்க இருந்து இதை டூப்ளிகேட் பண்ணிடலாம். இப்படி பண்ண முடியும்னு காட்டுறேன். when flag click if forever if score is equal to 5 இந்த ஸ்கோர் வேண்டாம். ஸோ 5 ஆனா வின் ஆகணும்னு வைக்கிறது போல ஒரு 15 ஆனா வின் ஆகணும்னு வச்சுக்கலாம். ஸோ இஃப் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 5 இந்த ஸ்டாப் ஆல் எல்லாம் தூக்கி உள்ள போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி இல்ல ஃபார்எவர்ல இருந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணி அது இந்த ஃபார்எவர்க்குள்ளேயே திருப்பி போடணும். அப்படி போடுறதுக்கு தான் இன்னொரு வழி இருக்கு. இஃப் மட்டும் டூப்ளிகேட் பண்ணி நேரா இந்த இஃப்குள்ளேயே போட்டுறக்கூடாது. இதை இஃப்க்கு வெளியே நான் ஃபார்எவர்க்குள்ள போடணும். அவள்தான் 2 போடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 15ல வின்னுனா இப்போ 5 ஆகணும், இல்லைன்னா 10ல இப்படி நடக்கணும். அதான் நான் போடுறேன். ஸோ when flag click forever if score is equal to 5 or if score is equal to 10. So if score is equal to 5 next costume. If score is equal to 10 next costume. So next costume na costume ல next costume இல்ல நம்மளுக்கு எது வேணா கிடைக்கலாம். ஸோ ஆரம்பத்திலேயே நான் இந்த கலர்ல கூட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படி இருக்கட்டும், என்ன கலர்ல முடியறாங்களோ அந்த கலர்லயே ஆரம்பிக்கணும்னா அப்படி வைக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஜொலிச்சு நெக்ஸ்ட் காஸ்டியூம் கிரீன். நான் லாஸ்ட் காஸ்டியூம்ல இருந்தாலும் அது பேக்வேர்ட்ல போடு. 10 ஆகும்போது அது பிங்க் ஆகணும். ஆனா அதுக்கு நெக்ஸ்ட் காஸ்டியூம் அதாவது ரேண்டமைஸ் ஆகுது. 15 ஆனோடனே வின் ஆயிடும். உங்களுக்கு இப்படி வேண்டாம், ஸ்டார்டிங்ல எப்பவுமே எல்லோல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க இதே மாதிரிதான். So when flag click switch costume to ball A. அதாவது ball A. So எப்பவுமே ball A தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ நம்ம அவுட் ஆயிட்டு வந்தா கூட பால் ஏல தான் வரும். இப்போ அவுட் ஆனா கூட திருப்பி ஆரம்பிக்கணும், எல்லோல ஆரம்பிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆரம்பிக்கணும்னா அவ்வளவா இருக்காது. அது எந்த கலர்ல முடியுதோ அந்த கலர்லயே ஆரம்பிச்சாதான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க 8 காஸ்டியூம்ஸ் வேணா உருவாக்கலாம். நான் சொன்ன மாதிரியே டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை கொடுத்து ஒரு ரெட் பால் வேணும்னு வச்சுக்கலாம். ஒரு பால் நாங்க ரெட் எடுத்து பக்கெட் எடுத்து ஒரு பால் எடுத்துட்டு போகும்போது எப்படி காட்டுட்டு பாருங்க. ஒரு பால் நாங்க உருவாக்கி இந்த மாதிரி வச்சு பெயிண்ட் பண்ணிடலாம். இல்ல இப்படி வச்சும் பெயிண்ட் பண்ணலாம், இல்லாட்டி இப்படி வைக்கலாம்.
இல்ல நீங்களே ஒரு பெயிண்ட் பிரஷ் எடுத்து அதுக்குள்ள அதுக்குள்ள உங்க பேரை போடலாம். இந்த மாதிரி என்ன வேணும் பண்ணலாம். ஸோ நீங்க அப்படி கூட போடலாம். டிவி பிரேக்கிங் நம்ம சேனல். ஸோ நாங்கள் அதே போடுறோம். ஆனால் இந்த இடத்துல அவ்வளோவா தெரியல, உங்களுக்கு தெரியுது. ஸோ நாங்கள் மாலே உள்ள போய் டிவி அப்படின்னு ரொட்டேட் ஆகும்போது இப்படி மாறும். அது மாதிரி ஸோ ப்ளே full டிவி screen ல வச்சு நம்ம ஆடலாம். ரொட்டேட் ஆகிறத இன்னும் அழகா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ முடிச்சாச்சு. இப்போ இதை எப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சார் ரொம்ப ஈஸி தான். ஆன்லைனா இருந்தாலும் சரி ஃபைல்லே கிடைச்சிடும். சேவ் டு யோர் கம்ப்யூட்டர். நீங்க கொஞ்சம் லோட் பண்ணி ஸ்கிராட்ச் ப்ராஜெக்ட் தான் எடுத்துட்டு வந்துடும். ஸ்கிராட்ச் 3 ப்ராஜெக்டா தான் இருக்கும். நீங்க அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் உருவாக்கி இது உங்க கேமோட பேரு அவங்க நீ கொடுத்து அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க கூட நீங்க அந்த பேரை கொடுக்கலாம். ஸோ பால் பவுன்ஸ் கேம். ஸோ ஃபைல் சேவ் பால் பவுன்ஸ் கேம் ஸ்கிராட்ச் 3 ப்ராஜெக்ட் அண்ட் சேவ். கம்ப்ளீட். சேவ் ஆயிடும். மறுபடியும் நீங்க வெளியே வந்துட்டு நாளைக்கு திருப்பி விளையாடணும்னா இங்க என்ன விளையாடலாம் நீங்க. ஸோ ஃபைல் லோடு பால் பவுன்ஸ் கேம் ஓப்பன் ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அதே இது வந்துடும். அப்படியே நீங்க கேமை கண்டினியூ பண்ணிடலாம் விளையாண்டு. ஸோ இதோட நிறைய விஷயங்கள் இந்த ஆப்ல இருக்கு. இந்த ஆப்பை பத்தி இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் போடணுமா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஓகே, இப்போ முக்கியமான நெக்ஸ்ட் விஷயம். இதுக்கு போறது கூட நாங்க போட்ட மாதிரி போடணும்னா அதுக்கு இங்க இருக்கும். இங்க இல்ல, காஸ்டியூம்ஸ்ல. ஸோ இதை தொட்டு இங்க போய் அந்த காஸ்டியூம்ஸ்ல இங்க போய் இது அமுக்கி உங்களோட இமேஜஸை போடலாம். ஸோ நீங்க தான் இமேஜ் போட்டு அதுக்கு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சு அப்புறம் சேவ் நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போக வைக்கலாம். இந்த ஸ்கிராட்ச் என்ற ஆப்ல நாங்க நிறைய உருவாக்கலாம்னு நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் எங்களோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு தெரியுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பாய்.